இன்றைக்கி சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசஸ் போட்டு அரைச்சி இந்த கிரேவி செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. முதல்ல 1/4 கிலோ சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம். இதை பச்சையாக மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். 2 சின்ன உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன், பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, ஒரு வெங்காயம் பெருசு கட் பண்ணு. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து எண்ணெய் காஞ்சதும் நட்சத்திரப்பூ, பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பச்சை வாசம் போகட்டும். கொஞ்சம் நம்ம எண்ணெயிலே இதை வதக்கிடலாம். அடுத்ததாக சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா இதோட ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ மசாலா பொருளெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கிடலாம். அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, சீரகம் பச்சையாக தான் நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இந்த இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாங்க ரெடி ஆயிடுச்சான்னு. பாருங்கள் சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கிரேவியை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரி வீட்டில் கிரேவி செஞ்சு சாப்பிட்றது போர் அடிக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசஸ் போட்டு நீங்கள் இது மாதிரி கிரேவி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கொத்தமல்லி இலைகள் தூவி இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ரெசிபியை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எங்கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கோதுமை ரவை 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு நல்லா